ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கேயாவது அவசரமா நம்ப ட்ரிப்புக்கு கிளம்பும்போது தான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். இன்னும் நம்மளோட வேலைய எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு. அந்த மாதிரி கிளம்பிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மாவு கொட்டிடுச்சு. அத அரைச்சு வச்சுட்டு ஒரு நாள் ட்ரிப்பு தான நைட்டு வந்து தோசை ஊத்திக்கலான்னு பார்த்தா, அது கொட்டிடுச்சு. எப்பயும் நம்ம பிள்ளைங்க கொட்டும்போது, அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறாங்க, அம்மா இவ்வளோ நின்னு நின்னு மாவு அரைக்கிறேன், அதுவும் கிரைண்டர் இல்லாம மிக்ஸியில அரைக்கிறேன், எதையும் கொட்டாம பார்த்துக்க மாட்டீங்களான்னு நம்ப சொல்லுவோம். இதே பசங்க நம்பளுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபெயில் 1த்துக்கும் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க நீ. இப்படிதானே திட்டிருப்பாங்களே. இப்ப நீயே கொட்டிட்டியே. ஐயோ பாவம். எல்லாத்தையும் வழிச்சு எடுத்து பார்த்தா, ஒரு 1/2 டப்பா மாவு போல கொட்டிடுச்சு. நிஜமாலே ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறமும் அவ்ளோ அந்த வீடியோவ பார்த்து பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஏதாவது ஒண்ணு சிந்திருச்சு வீணாக்கிட்டோம்னா, நிஜமாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இல்லைங்க? அடுத்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ரூபி ஃபால்ஸுக்கு தான் போறோம். அதுக்கு வந்து முன்னாடி இங்க ஒரு கடை மாரி இருந்துச்சு. அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடையில தான் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லெல்லாம் வச்சிருந்தாங்க. அ கலர் கலரா பயங்கரமா ஜொலி ஜொலிப்பாலாம் இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, விலை தான் 1700, 2000 அந்த மாதிரி நெறைய விலை. ஒரு மாசத்தோட வாடகையோட அளவு அந்த ஒரு கல்லோட விலை. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதையும் அந்த கலர் வரதுக்கு ஒரிஜினலா இல்ல எப்படின்னு தெரியல. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா விலை தான் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லுலயே நெறைய அந்த விலங்குகள் மாதிரி எல்லாமும் பண்ணி வச்சிருந்தாங்க. குட்டி குட்டியா அழகா. அதுக்கப்புறம் இந்த ரூபி ஃபால்ஸ்க்குள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கதை சொன்னாங்க. பெரிய மலை அத தான் வந்து உள்ள நெறைய டீப்பா கொடஞ்சு இவ்ளோ வருஷம் சொன்னாங்க. அதெல்லாம் கொடஞ்சு தான் வந்து அந்த உள்ள இருக்க ஃபால்ஸ போய் பார்த்துருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து அவரோட ஒய்ஃபோட நினைவா தான் இத வந்து ரூபி ஃபால்ஸ்ன்னு வச்சிருக்காரு. அந்த ஸ்டோரி இதிலயே போட்டிருக்கேன். நீங்களும் பாருங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி. உள்ள அவ்ளோ பெரிய பாறைக்கு நடுவுல எல்லாத்தையும் நோண்டி, நோண்டி எடுத்து அதுக்கப்புறம் கடைசியா வந்து அந்த ஃபால்ஸ இது பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்ப போம்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தான் முடியிற மாதிரி இருக்கு. திருப்பியும் ஒருத்தவங்க பேக் ரிட்டர்ன் ஆறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து நிறுத்தி வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா ஒருத்தர் தான் போற மாரி இருக்கும். நம்ம ஒதுங்கி நின்னோம்னா, அடுத்தது எல்லாரும் போய்க்கிறாங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. அ கிட்டத்தட்ட ஒரு 1 மைல் 1 1/2 மைல் வந்து உள்ளேயே நம்ப அந்த மலைக்குள்ளேயே வந்து நடந்து பார்க்கலாம். அதுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய ஒரு டிக்டேஷன்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சிலது பொட்டேட்டோ மாரி இருக்கு, அது மாதிரி இருக்கு, முதலையோட கால் மாதிரி இருக்கு அப்படின்லாம் போட்டு அந்த அந்த பாறை வந்து எந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சிருந்தாங்க. அம் அதில பார்த்தீங்கன்னா,
உள்ள வந்து கலர் கலரா லைட்டும் போட்டு வச்சிருந்தாங்க. சில சமயத்துல இந்த மாதிரி வித்தியாசமான இருக்கிற இடங்களுக்கு லைட்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நம்ப அப்பப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி லைட்டா சொட்டிட்டு இருந்துச்சு உள்ளயுமே. அந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்ப இவ்வளோ தூரம் நடந்து போணும் உள்ள. அதுக்கப்புறம் நடந்து போனா தான் அந்த ஃபால்ஸ வந்து நம்மளால பார்க்க முடியும். இது பாருங்க டர்ட்டில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த இடம். இப்படிதான் வந்துச்சு பாத ஆக்சுவலா. வீடியோ எடுக்கும்போதே இது பாருங்க டிராகன் ஃபுட்ன்னு போட்டிருந்துச்சு. இந்த மாதிரி அந்த இடம் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணி எழுதி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தான் இது பாருங்க பொட்டேட்டோ மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் தான் வந்து எடுத்துட்டுருந்தேன். அப்புறம் இந்த இடம் டொபாக்கோ லீவ்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்க வந்து கொஞ்சம் மேல வித்தியாசமாவே இருந்துச்சு. அதனாலேயே வந்து நெறைய கலர் கலரா லைட்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. உள்ள நடக்க நடக்க ஆனா வந்துகிட்டே இருந்த மாரி தான் இருந்துச்சு. அ அந்த மலைய அவ்ளோ இதுக்கு வந்து குடஞ்சு அந்த ஃபால்ஸ போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. நம்ப 1 நிமிஷம் தான் லைட்டு போடுவாங்க. அந்த சமயத்துக்குள்ள நம்ம பார்த்துட்டு திரும்பி வந்துரணும். மேல அந்த இதுலேருந்து ஊத்துதுல்ல. தம்பி திரும்ப. பாப்பா திரும்ப. இவ்ளோ தூரம் நடந்து போயி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாவது பார்க்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க என்னடான்னா போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் கழிச்சு தான் லைட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்டு வந்து ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நின்னுடுது. அந்த லைட்டு நின்ன உடனேயே ஒரு பேட்ச் திருப்பியும் ரிட்டர்ன் வந்துரணும். அதுக்கு அடுத்தது அடுத்த பேட்ச் வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. டிக்கெட்டும் விலை ஜாஸ்தி தான். ஆனா போயும் ரொம்ப நேரம் பார்க்கலாம் முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இன்க்ளைன் ரயில்வே இருந்துச்சு. இதுவும் அது பக்கத்துல தான். இதுக்கும் வந்து புக் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நெறையா ஸ்லாட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிலேவாயிடுச்சு. அத பார்த்துட்டு நாங்க வர்றதுக்குள்ள ஒரு 6:30 பேட்ச் தான் நாங்க போனோம். அதனால அது சீக்கிரமாவே முடிச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் போல சும்மாவே கார்ல தான் உட்காந்துட்டுருந்தோம். வேற எதுவுமே அங்க பண்றதுக்கு இல்ல. இதுக்கு ஏன்னா, அங்க வந்து 6:30க்கு நிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரஷ் இதுக்கு. என்னதான் நம்ம முன்னாடியே புக் பண்ணி வெயிட் பண்ணாலும் வந்து லைன்ல நின்னு ஒரு பேட்சா போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால முடியும். இந்த இன்க்ளைன் ரயில்வே வந்து பசங்களுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா மேலேருந்து கீழ சரிவெல்லாம் நம்ம ட்ரெயின்ல எப்பயும் போறது உண்டு. இது வந்து சரிவெல்லாம் வரும்போது பார்க்க நல்லா இருந்துச்சு. திருப்பி மேல ஏறும்போது தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. கீழ இறங்கும்போது கூட ஓரளவு தெரியல. திருப்பி மேல ஏறும்போது தான் கொஞ்சம் எனக்கு பயமா இருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்ச்ல இருக்கு. இந்த சர்ச்ல வந்து சின்ன சின்ன கல்லு வச்சே வந்து அழகா சூப்பரா கட்டியிருக்காங்க. மார்பிள்ஸ் அதெல்லாம் வச்சு. சின்ன சின்ன சின்னதா அழகா இருந்துச்சு. அங்கங்க அது வந்து சர்ச் அப்படிங்கிறதுனால நெறைய வாக்கியங்கள்லாம் எழுதியிருந்தது. எல்லாருமே தெய்வத்தோட குழந்தைகள், அப்புறம் வந்து அது மாரி நெறைய எழுதியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, சின்ன இது மாரி, குகை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வந்து அழகழகா கட்டி வச்சிருந்தாங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இருந்துச்சு கீழ. அதுக்கு மேல இந்த மாரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி குட்டியா அழகா இருந்தது. இத பார்க்க வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. ஆனா நேரா போய் பார்க்கும்போது ரொம்ப சின்ன 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 கல்லு வச்சு சின்ன சின்னதா தான் கட்டியிருக்காங்க. வீடியோல வந்து க்ளோஸ் அப்ல எடுத்திருக்கேன் நானு. அந்த ரூபி ஃபால்ஸ போம்போதே பார்த்தீங்கன்னா, நடக்கவே பயமா இருக்கு. இதில வீடியோ எடுத்து எங்கடா விழுந்து வச்சுருவோமோ! அப்படின்னு யோசிச்சுட்டே தான் எடுத்தேன். அப்புறம் வந்து வெளிய வந்த பிறகு தான் அப்பாடான்னு இருந்துச்சு. அது மாதிரி இந்த இடமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்னதா தான் இருந்துச்சு ஸ்பேஸே. அவ்வளோதாங்க கடகடன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, சும்மா 1, 2 ஃபோட்டோ எடுத்துட்டு, நாங்க கிளம்பிட்டோம். ஏன்னா திருப்பியும் வர்றதுக்கே வந்து ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் போல ஆச்சு. நெறைய டிராஃபிக் வேற அன்னைக்கு. இந்த மாதிரி நெறைய ட்ராவல் வீடியோவ பார்க்க மறக்காம நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். அடுத்த வீடியோ பார்க்கலாமா? டாடா! பை பாய்.